யூடியூப் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். ஏபி பிளாகர் சேனல் மூலமாக உங்களை அன்போடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் திருநெல்வேலி டு தென்காசி அந்த 4 வழிச்சாலையை பற்றி ஒரு 3 வீடியோ போட்டிருந்தேன். திருநெல்வேலியிலேருந்து மாராந்தை வரைக்கும் ஒன்று, மாராந்தையிலேருந்து ஆலங்குளம் வரைக்கும் ஒரு வீடியோ, ஆலங்குளத்துலேருந்து நவநீத கிருஷ்ணபுரம் வரைக்கும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்புறமா இப்போ நவநீத கிருஷ்ணபுரத்துலேருந்து தென்காசி வரைக்கும் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த வேலைகள்லாம் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு, எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத. ஓரளவு கிட்ட நெருக்கிட்டாங்க. இப்போது எங்கெல்லாம் வேலை பாக்கி இருக்குன்னா, ஆலங்குளத்தை எடுத்துக்கிட்டால் ஆலங்குளம் ஊர் உள்ள வேலை இருக்குது. அந்த பாலம் கட்டாமல் இருக்குது, குளத்துக்குள்ள அந்த ரோட்டை விரிக்காமல் இருக்காங்க. அப்புறமா அப்படியே வந்தால் நாகல்குளம் அந்த வேலைகள் குறை இருக்குது. அதுக்கு மேக்கப் போக போக தென்காசி போக போக ஒரு இடங்கள் நல்லா வேலையை முடிச்சிட்டாங்க. பாவூர் சத்திரம் ரயில்வே மேம்பால பணி மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் வேலையை முடிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஓரளவு ரோடு ஃப்ரீ ஆயிரும். திருநெல்வேலியிலேருந்து தென்காசி வர்றதுக்கு நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். இப்போ பாவூர் சத்திரத்தை நெருங்கி உள்ளே போய்கிட்டுருக்கோம். அதில் கொஞ்சம் வேலைகள் நடக்கிறதுனால பாவூர் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு உள்ளுக்கோடி தான் வண்டிகள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. நாம் காலை வேலைங்கிறதுனால கொஞ்சம் டிராஃபிக் பிரச்சனை இல்லை, அதனால் உள்ளோடியே போயிட்டோம். இல்லைன்னா அங்கே ரயில்வே பாலம் வேலை நடக்கிறதுனால இதில் லெஃப்ட்டு போய் அங்கே ஒரு திப்பனம்பட்டி ஊர், அந்த ஊருக்கு முன்னாடியே ரைட்டில் திரும்பி அங்கோடி தென்காசி ரோட்டை ஜாயின் பண்ணணும். அந்தளவுக்கு தான் வண்டிகளை மாற்றி விட்டுருந்தாங்க.